நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் என்டோன்மெண்ட் பாலிசி. அதில் வந்து என்ன சொல்லலாம், the policy is taken to provide fund for the education or marriage of children. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவன் அனுருக் பாலிசி, ஜீவன் அனுரதக் பாலிசி. In this policy the amount is payable by the insurer when the children attain a particular age. The premium is paid by the person entering into the contract. However, no premium will be paid if he dies before the maturity of the policy அப்படிங்கிறாங்க. குழந்தையின் கல்வி, திருமணம் போன்ற செலவுகளை ஈடுகட்டுவதற்காக இத்திட்டவனம் எடுக்கப்படுகிறது. சரியா? குழந்தைகளோட மேரேஜ், அதேமாதிரி எஜுகேஷன், அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க, இதுக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த பாலிசி வந்து எடுக்கிறாங்க. சரியா? ஜீவன் அனதராக் பாலிசி. எக்ஸாம்பிள், இத்திட்டத்தின்படி காப்பீடு பெறுநரான குழந்தைகளின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரால் குழந்தை குறிப்பிட்ட வயதை அடையும் வரை முனைமத் தொகை செலுத்தப்படுகிறது. காப்பீட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் ஈடுபடும் நபரே முனைமத் தொகை செலுத்துகிறார். முனைமம் செலுத்துபவர் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னரே இறந்துவிட்டால் முனைமம் செலுத்த தேவையில்லை. சரியா? குழந்தைக்கு வந்து பெற்றவங்க இல்லாட்டி இந்த கார்டியன் என்ன பண்ணுறாங்கன்னா முனைமத் தொகையை பிரிமியத்தை வந்து செலுத்துகிறாங்க. காப்பீட்டு நிறுவனத்தின் ஒப்பந்தத்தில் ஈடுபடும் நபரை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, முனைய தொகையை வந்து செலுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. முனைமம் செலுத்துபவர் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னரே வந்து என்ன பண்ண இறந்துட்டாங்கன்னா பிரீமியம் வந்து என்ன பண்ணல செலுத்த வந்து தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட் என்னன்ட்டு நான் லைஃப் இன்சூரன்ஸ். சரியா? இட் ரெஃபர்ஸ் ஆஸ் த இன்சூரன்ஸ் நாட் ரிலேட்டட் டு உமன் பட் ரிலேட்டட் டு ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? அதே மனித ஆயுள் சாராத சொத்துக்கள் சார்ந்த காப்பீடு இதுவாகும். சரியா? ஃபயர் இன்சூரன்ஸுங்கிறாங்க. தீ காப்பீடு. ஃபயர் இன்சூரன்ஸ் இஸ் எ கான்ட்ராக்ட் வேர் பை த இன்சூரர் இன் கன்சிடரேஷன் ஆஃப் த பிரீமியம் பெய்டு அண்டர்டேக்ஸ் டு மேக் good and good any loss or damage caused by a fire during a specified period up to the amount specified in the policyங்கிறாங்க. தீ காப்பீடு தருணர் காப்பீடு பெறுநரிடம் முனைமம் பெற்றுக்கொண்டு அவரின் சொத்துக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தீயினால் ஏற்படும் இழப்பினை ஈடுகட்டுவதற்காக செய்து கொள்ளும் அவன் தீ காப்பீடு. சரியா? காப்பீடு பெறுநர். சரியா? தருணர். சரியா? காப்பீடு தருணர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடில் என்ன பண்ணாங்க அமௌண்ட் வந்து பெய்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பெய்டு பண்ணிக்கிட்டு தீயினால் வந்து ஏதாச்சும் ஒரு லாஸ், இந்த ஃபயர் லாஸ் வந்து வந்தாக்கா, டேமேஜ் வந்து வந்தாக்கா அதை வந்து என்ன பண்ணிக்க ஈக்குவல் வந்து பண்ணிக்கிறாங்க. இதன் முக்கிய நோக்கம் காப்பீடு பெறுநருக்கு தீயினால் இழப்பை ஈடு செய்வதாகும். சரியா? அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு எ கிளைம் ஃபார் லாஸ் பை ஃபயர் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் டூ கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேர் மஸ்ட் பி ஆக்சுவல் லாஸ். சரியா? அதே உண்மையாகவே இழப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். உண்மையாக என்ன பண்ணியிருக்கணும், இதை வந்து இழப்பு வந்து இருக்கணுங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு ஃபயர் மஸ்ட் பி ஆக்சிடென்டல் அண்டு நான் இன்டென்ஷனல். சரியா? தீ விபத்து வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது, தெரிச்சலாக ஏற்பட்டதாக இருக்க வேண்டும். சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபயர் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். த இன்சூரன்ஸ் மஸ்ட் ஹேவ் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் போத் அட் த டைம் ஆஃப் இன்சூரன்ஸ் அண்ட் அட் த டைம் ஆஃப் லாஸ். சில தீ காப்பீடு ஒப்பந்தத்தில் ஈடுபடும் போதும் இடர் ஏற்படும் போதும் காப்பீடு பெறுநர் இருக்க வேண்டும். சரி? அதேமாதிரி தீ காப்பீடு வந்து ஒப்பந்தம் வந்து செய்யும்போதும் அதேமாதிரி அதில் வந்து என்னது ப்ராப்ளம் வந்து வரும்போதும் அதில் வந்து என்ன இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கணுங்கிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா த கான்ட்ராக்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அட்மோஸ்ட் குட் ஃபைத். சரி? தீ காப்பீடு ஒப்பந்தம் மிக்க நம்பிக்கை கோட்பாடு அடிப்படையில் இருக்க வேண்டும். சரியா? அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் இன்டிமினிட்டி. ஒப்பந்தம் ஈட்டுவதி கோட்பாட்டின் அடிப்படையில் கண்டிப்பாக அமைய வேண்டும். சரி? அதேமாதிரி இன்டிமினிட்டி அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஃபயர் மஸ்ட் பி த ப்ராக்சிமேட் காசஸ் ஆஃப் டேமேஜ் ஆர் லாஸ் அப்படிங்கிறாங்க. இழப்பு அல்லது நட்டம். சரியா? தீயினால் மட்டுமே ஏற்பட்டிருக்க வேண்டும். இழப்பு மற்றும் நட்டம் வந்து எதனால் மட்டும் ஏற்றிருக்கணும், ஃபயர்னால் மட்டும் ஏற்பட்டிருக்கணுங்கிறாங்க. மரைன் இன்சூரன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரைன் இன்சூரன்ஸ் இஸ் ஏ கான்ட்ராக்ட் ஆஃப் ஏ இன்சூரன்ஸ் அண்டர் விச் த இன்சூரர் அண்டர்டேக்ஸ் டு இன்டிமினிட்டி
indemnify the insured in the manner and to the extent thereby agree against marine losses. The insured pay the premium in consideration of the insurer underwriter. சரியா? guarantee to make goods the losses arising from marine peril or peril of the sea அப்படிங்கிறாங்க. கடல்சார் காப்பீடு. சரியா? கடல்சார் காப்பீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு, கடல்சார் காப்பீட்டின் படி காப்பீடு தருனர் காப்பீடு பெறுநருக்கு கடல் பயணத்தின் போது ஏற்படும் இழப்பீடு செய்து அளிப்பதாக செய்து கொள்ளும் ஒப்பந்தமாகும். சரி, கடல் காப்பீடுனாக்கா கடலில் வந்து ஏதாச்சும் இழப்பு ஏற்பட்டால் அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, ஒப்பந்தம் வந்து பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு மரைன் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட் பண்ணால் காப்பீடு தருணர் காப்பீடு பெறுநருக்கு கடல் ஆபத்துக்கள் மூலம் ஏற்படும் நாட்டத்தை ஈடு செய்வதாக உறுதி கொள்கிறார். காப்பீடு பெறுநர். சரியா? பெறுநர்னா யார்? நம்ம இன்சூரட் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து அதை வந்து சரி பண்ணி வந்து கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டுக்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடலில் உள்ள பாறைகளின் மீது கப்பல் மோதுவது கப்பல் தீ விபத்து ஏற்படுவது, எதிரிகளால் கப்பல் உருகுலைந்து போவது, கப்பலில் ஏற்பட்ட சரக்குகள் பாதிப்படைவது அல்லது கப்பல் வாடகை பெற முடியாமல் போவது ஆகியவை கடலில் இடர்பாடுகளாகும். சரியா? அதேமாதிரி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எதிரிகளால் என்ன பண்ண கப்பலில் வந்து கப்பல் உருகுலைந்த போது கப்பலில் ஏற்பட்ட என்னது சரக்குகள் பாதிப்படைவது அல்லது கப்பல் வாடகை பெற முடியாமல் போவது ஆகிய கடல் இடர்பாடுகளாகும். அதேமாதிரி ஆகவே காப்பீட்டு தருணர் கப்பலுக்கோ அல்லது கப்பலில் ஏற்பட்ட பொருளுக்கோ ஏற்பட்ட சேதத்தை முழுமையாக அல்லது பகுதியாக ஈடு செய்கிறார். அது பாட்டிலே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அதை வந்து பே வந்து பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடல்சார் காப்பீட்டின் கோட்பாடுகள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? எசென்சியல் அல்லது essential element of marine insurance contract. It is based on the principle of indemnity. ஈட்டுறுதி கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. சரியா? இது வந்து இந்த இண்டிமினிட்டி ஃபேக்டர் இந்த பிரின்சிபல்லாம் வந்து என்ன இருந்து வச்சுருக்கு. த கான்ட்ராக்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த அட்மோஸ்ட் குட் ஃபைத். மிக்க நம்பிக்கை அடிப்படையில் உருவாகிறது. த இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் மஸ்ட் எக்ஸிட் அட் த டைம் ஆஃப் லாஸ். இழப்பு ஏற்பட்ட நேரத்தில் காப்பீடு பெறுநர் இருக்க வேண்டும். சரியா? இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அது நடந்த இடத்துல என்ன பண்ண அது வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரின்சிபல் அப்ராக்சிமேட் காஸ்ட் வில் அப்ளை டு மெரைன் லாஸ் ஒன்லி. அண்மை காரண கோட்பாடு கடலில் ஏற்படும் இழப்புக்கு மட்டுமே பொருந்தும். சரியா? அதேமாதிரி டைப்ஸ் ஆஃப் என்ன மரைன் இன்சூரன்ஸ் பாலிசி. ஆல் ஆர் ஷிப் இன்சூரன்ஸ். when a ship is insured against and against any type of dangerous, it is known as hull insurance. This policy is taken to indemnify the insured for losses caused by damage to ஷிப்புங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கப்பல் சார் காப்பீடு. சரியா? கப்பலுக்கு இழப்பு ஏற்பட்டால் இழப்பீடு பெறுவதற்காக எடுக்கப்படும் காப்பீடு கப்பல் சார் காப்பீடு. கப்பலில் வந்து நம்மளுக்கு இழப்பு வந்து ஏற்பட்டாக்கா அதுக்கு உண்டான ரெக்கவர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, எடுக்கக்கூடியது என்ன ஹால் இது இன்சூரன்ஸ். சரியா? கடல்சார் காப்பீடுங்கிறாங்க. கப்பலுக்கு ஏற்படும் இழப்புகளை மற்றும் காப்பீடு திறனை காப்பீடு பெறுநருக்கு வழங்குவார். சரி, இதை மட்டும் என்ன பண்ணாங்க அவங்க வந்து இவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கார்கோ இன்சூரன்ஸ். when a marine insurance policy is taken by the cargo owner to be compensate for a loss caused to his cargo during the voyage, it is known as cargo insurance. The cargo to be transported by ship is subject to many risks like risk of theft, loss of goods in வேஜ் எக்ஸெட்ரா அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பொருள்சார் காப்பீடு. இவ்வகை காப்பீடு கப்பலில் ஏற்றி அனுப்பப்படும் சரக்குகள் தீ, களவு, சூறாவளி, புயல், வெடிப்பொருட்கள் ஏற்படும் விபத்து பிறவற்றோடு மோதல் போன்ற காரணங்களால் இழப்பை ஈட்டுறுதி பெற பொருளின் உரிமையாளர் எடுத்துக்கொள்ளப்படும் காப்பீட்டு உறுதி.
இது மூலமாக என்ன இருக்குது, ஏதாச்சும் ஒரு இழப்பு வந்து ஏற்பட்டிருந்தால் உரிமையாளர் என்ன பண்ணிக்கலாம், இந்த காப்பீடு மூலமாக பொருளுக்கு உண்டான இழப்பை வந்து வாங்கிக்கலாங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் இன்சூரன்ஸுங்கிறாங்க. when a marine insurance policy is taken to cover against non-recovery of freight, it is known as freight insurance. The shipping company is mainly interested in freight, which is get either in advance or on arrival of goods. சரியா? However, it will not get the freight if the goods are lost during transit. So they insure the freight. It takes freight insuranceங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் கப்பல் சத்த காப்பீடு, கப்பலில் சரக்குகளை ஏற்றி செல்ல கப்பல் நிறுவனத்திற்கு வாடகை தரப்படும். சரியா? கப்பலில் வந்து என்ன பண்ணாங்க, பொருளை வந்து ஏற்றிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா வாடகை வந்து கொடுப்பாங்கங்கிறாங்க. இவ்வாடகை பணம் பெறுவதில் ஏற்படும் இடருக்கு எதிராக காப்பீடு கப்பல் சத்த காப்பீடு ஆகும். சரியா? அகேன்ஸ்டாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பணம் வந்து பெற்றாங்கன்னா அதுக்கு என்னது சத்த காப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு ஏற்றியுடன் முன்பணமோ அல்லது கொண்டு சேர்த்த பிறகு வாடகை வசூலிக்கப்படும். கப்பலில் சரக்குகளை ஏற்றி செல்லும் போது சரக்கிற்கு எது இழப்பு ஏற்பட அந்த வாடகையை வசூலிக்க இல்லாமல் போகலாம். சரியா? இழப்பீடு வந்து ஏற்பட்டாக்கா அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ண தேவையில்லை, நம்மளுக்கு அந்த அவங்கள்ட்ட வந்து வாடகை வந்து வாங்குறதுக்கு தேவை வந்து கிடையாது. இது போன்ற சூழ்நிலையில் வாடகை ஏற்படும் இழப்பினை ஈடுகட்ட கப்பல் சத்த காப்பீடு எடுக்கப்படுகிறது. இப்படி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்க, அது வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த இதை வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு ஒரு கடல்சார் காப்பீட்டு ஒப்பந்தம் கப்பல் சரக்குகள் மற்றும் கப்பல் வாடகை காப்பீடுகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படிங்கிறாங்க. சரியா? இது வரைக்கும் படித்த வரைக்கும் என்ன பண்ணுங்கள், படித்து வந்து பாருங்கள், நடத்தினே படித்து பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்கள். ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.